ஞானராஜ்யம் சென்னைய திருச்சபை திருமண்டலம் மூக்குப்பெரி மார்க் ஆலயத்தை சார்ந்த திரு ஆர்த்தி புஷ்பராஜ், திருமதி ஏசி ஆகியோரின் குமாரதி செல்வி ஸ்ரீ லாயி ரூபிதாவும் செய்து கொள்ள போகிறார் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திட ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த புதிய வாரத்தில் நம்முடைய திருச்சபையில் நடைபெறுகிற மங்களகரமான நிகழ்வுகள், குறிப்பாக நம் ஆலயத்திலும் சென்னை பட்டணத்தில் பள்ளவாரத்தில் நடக்கிற ஆராதனையும் மிகுந்த ஆசீர்வாதமாக நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்கு நடைபெற ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த புதிய வாரத்தில் நாம் என்னென்ன காரியங்களை எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அத்தனை நிகழ்வுகளையும் ஆண்டவர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் எல்லாரும் மகிழ்ந்து களி கூற கடவோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறவங்க பக்கத்து முகத்தை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கீங்களான்னு கேளுங்களா? கொஞ்சம் என்ன கேட்டீங்க? ஆண்கள்லாம் கேட்டீங்களா? கர்த்தருடைய நாள் என்ன நாள் தெரியுமா? சொல்லுங்க. கர்த்தருடைய நாள் என்ன நாள்? மகிழ்ச்சியின் நாள். கர்த்தருடைய நாள் மகிழ்ந்து களி கூறுகிற நாள். கர்த்தருடைய நாள் இந்த பூமியிலே எவருக்கும் கொடுக்க முடியாத அளவிற்கு அற பண்டிகை நாள். சனிக்கிழமை மாலை ஆராதனையை பங்கு பெறுகிறவர்களுக்கு நான் ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். நாங்கள் எல்லாம் சிறுவனாக இருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் என்று காத்திருப்போம். ஏன் தெரியுமா? வீட்டில் 5 பேர் இருந்தாலும் சிறிய கறி துண்டு கிடைக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் என்ன கிடைக்கும்? பெரிய கறி துண்டு கிடையாது, சிறிய கறி துண்டுகள் கிடைக்கும். சிறுவனாக இருக்கும்போது காத்திருப்போம். இதே பகுதியிலே தான் நாள்மாவுடைய சிறுவனாக வாழ்ந்தோம். இப்போ எல்லா நாளும் ஆண்டவர் நம்மை அப்படி ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் அதை மாற்றி கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், என்ன செய்யுங்கள்? மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றி இந்த இடத்துல ஒருவேளை கண்ணீரோடு இந்த ஆலயத்திற்குள் அமர்ந்திருக்கலாம், மண்டபத்தில் அமர்ந்திருக்கலாம், ஒளிபெருக்கின் சத்தத்தை கேட்கலாம். நீங்கள் ஒருவேளை எப்படிப்பட்ட முகத்தோடு இருந்தாலும் கர்த்தருடைய நாளாகிய இந்த நாள் மகிழ்ச்சி நாளாக அமைய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைய நாளினுடைய சத்திய வசன தலைப்பின் அடிப்படையில் சில நிமிடங்கள் நாம் புரிந்து கொள்ளத்தக்க அளவிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு வருகிறேன்.
சத்திய வசனத்தை பாராமல் படித்து ஆராதனைக்கு வர வேண்டும். எப்படி படித்து சொல்லுங்க? எல்லாரும் கண்ணை மூடிட்டு பாராம சொல்லுங்க பாப்போம். தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத போர்டு நினைக்கிறேன். பட்சங்களை சொல்லுங்க பார்ப்போம். சரி, இந்த நாளில் பார்த்தா சொல்லிடலாம். சொல்லுங்க பார்ப்போம். இந்த நாளின் சத்திய வசன தலைப்பு அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம். எல்லாரும் சொல்லுங்க. அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம். நீங்களே படிங்க பார்ப்போம். ஆண்கள் மட்டும் படிக்க பார்ப்போம். ஆண்கள் மட்டும் படிக்க பார்ப்போம். அங்க பார்த்து போட்டு சத்தமே கேட்கலையே. 4 பேர் சத்தம் தான் கேட்டுச்சு. சரி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எல்லாரும் தயவு செய்து என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். அத்தனை பேரும், சிறு பிள்ளைகள் உட்பட, வாலிபர்கள், தம்பி தங்கைமார்கள் எல்லாரும் உட்பட உபாகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சத்தமாக நாம் படிக்கலாம். சேர்ந்து படிப்போமா எல்லாரும்? உபாகமம், தம்பிமார் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களையும் சேர்த்துதான். உபாகமம் 26:9. ஆராதனை கீதங்கள் இது இருக்காது, பைபிள்ல தான் இருக்குது. உங்க கையில பைபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் பைபிள் கொண்டு வந்துடலாம். சரியா? ரைட். 26:9 சேர்ந்து படிக்கலாம். எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாடும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். பாடும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தார். எந்த தேசத்தை கொடுத்தார்? கானான் தேசத்தை கொடுத்தார். மோசே இந்த வாக்கியத்தை சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நாடுக்குள்ள போகவில்லை. எந்த நாட்டுக்குள்ள போகல? கானான் நாட்டுக்குள் போகவில்லை. ஆனால் மோசே மலையிலிருந்து சொல்கிறார், நீங்கள் ஒரு தேசத்திற்குள் போவீர்கள். அந்த தேசத்திற்குள் போகுவதற்கு முன்பதாக நீங்கள் இந்த பூமியிலே 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தீர்கள். இருந்து இப்பொழுது வனாந்தரத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறீர்கள். போய்கொண்டிருக்கும் போது ஒரு தேசத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த தேசத்திற்கு பெயர் என்ன? கானான் தேசம். அந்த தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இரும்பு வெட்டி எடுக்கிற தேசம், அங்கே வெண்கலம் இருக்கிற தேசம். நீங்க எகிப்தில் இருக்கும் போது ரொம்ப கடினமா வேலை செஞ்சீங்க. நீங்க போகிற தேசத்துல கடினமா வேலை செய்ய வேண்டியதில்லை. வானத்திலிருந்து மழை பொழிகிற தேசம். இதை பழைய ஏற்பாட்டிலே கானான் என்று சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்போது அது பரம கானான் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி முழுமையாக புதிய ஏற்பாட்டிலே படிக்க முடியவில்லை என்றாலும் நாம் நம்புகிறோம். கர்த்தர் நம் எல்லாரையும் இந்த பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளும் போது எங்க போக போகிறோம்? சொல்லுங்க சத்தமா. பரம கானான் தேசத்திற்குள் போக போகிறோம். அங்கே நாம் எல்லாரும் தங்க விதியிலே நடக்க போகிறோம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம். இப்படி நாம் சென்று கொண்டிருக்கிற வனாந்தரத்தின் பாதை, திருச்சபையாகிய பேழைக்குள் பயணம் செய்கிற பாதை. இந்த பாதையிலே மனிதர்கள் எல்லாரும் அடிமைத்தன நுகத்திற்குள் இருக்கிறோம். அதிலிருந்து விடுதலை பெற்றால் மட்டும்தான் எங்கே போக முடியும்? கானானுக்குள் பயணம் செய்ய முடியும். அப்படி என்றால் அடிமை என்ற வார்த்தை பெரியவர்களாக இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கலாம். நம்முடைய தூத்துக்குடி பகுதிக்கு ஒரு கப்பல் வந்தது. அந்த கப்பலுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா லோகாஸ். இன்னொரு கப்பல் அதற்கு பிற்பாடு வந்தது. அந்த கப்பலுக்கு பெயர் என்ன தெரியுமா? 2வது ஒரு கப்பல் வந்துச்சு. லோகாஸ் என்றால் வார்த்தை. இன்னொரு கப்பல் சொன்ன டூலாஸ் கப்பல். அந்த டூலாஸ்க்கு பெயர் தான் அடிமை கப்பல். என்ன கப்பல்? அடிமை. அடிமைகளுக்கு உலகத்திலே கப்பலை விட்டிருந்த உலகத்துக்குள் இருக்கிறோம். அடிமைகள் விலை கொடுத்து வாங்கி காதல ஓட்ட போட்டு அவர்களை விற்பனை செய்து
எங்க உலகத்திற்கு ஐஸ்வர்யவான்களுக்கு அடிமை தேவையோ அங்கே அவர்களை விற்று விடலாம். அடிமை வியாபாரம் எல்லாம் ஆப்பிரிக்கா நாட்டிலே கொடி கட்டி பறந்தது. நிறைய பேர் அதற்காக போராடி விடுதலை கொடுத்திருக்கிறார்கள். இது உலக பிரகாரமான அடிமை. ஆனால் பைபிள்ல ஆண்டவர் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிய கற்பனைகளில் முதலாம் கற்பனை என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும், நான் சொல்லாமே நீங்கள் பாராம படிக்கலாம். ஆண்டவர் மலையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கற்பனைகளில் முதல் கற்பனை என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனையிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சேர்ந்து படிப்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து. என்ன தனமாகிய வீடு எகிப்து? அடிமைத்தனம். சொல்லுங்க சத்தமா. அடிமைத்தனம். அப்போ அடிமைத்தனமாகிய வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டால்தான் எதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? சொல்லுங்க சத்தமா. கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படி என்றால் முதலாவது உலகத்துல இந்த டூலாஸ் என்ற வார்த்தை, இந்த வார்த்தை தான் அடிமை. இந்த அடிமையாக இருக்கிற எகிப்து வீட்டுக்குள்ளே இருந்து இஸ்ரவேலர்களை வெளியே வருவதற்கு வேத புத்தகத்தை நாம் படிக்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சேர்ந்து படிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிறமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். எங்க இறங்கினாரா? எகிப்துல இறங்குகிறார். யாரு? ஆண்டவர். நல்ல கவனிங்கள். இப்போ அடிமைகளாக எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 430 வருஷம். எத்தனை வருஷம்? 430 வருஷம் வாழ்ந்தாங்க. 430 வருஷம் அடிமைகளாகவே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களினுடைய கூக்குரலை தேவன் பார்த்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று இருக்கிறது. இப்ப நீங்க கவனிங்கள். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு, ஆண்டவர் விடுதலை பண்ணுவதற்கு வானத்திலிருந்து இறங்கி வந்தாராம். பூமியிலே மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் போது லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நல்ல கவனிங்கள். புரிந்து கொள்ளும்படியாக சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல போகிறேன். பழைய ஏற்பாட்டிலே அடிமைத்தனம் என்பது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக அப்படியே அவர்களை ஒரு நுகத்திற்குள் மாட்டி, நீங்கள் இப்போ எல்லாம் சொன்னீங்க அடிமை என்ற வார்த்தைக்கு டூலாஸ், அதுதான் கிரேக்க பதம். இந்த அடிமைக்கு அப்படியே ஆப்போசிட் வார்த்தை என்ன அப்படின்னா, டூலாஸுடைய கிரேக்க வார்த்தை லூயே. லூயே என்றால் கட்டி இருக்கிற கட்டை அவிழ்க்கிறது. நல்ல கவனிங்கள். அது ஒரு வினைச்சொல், verb. அந்த லூயே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எப்பொழுதெல்லாம் அந்த லூயே வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை அடிமைத்தனத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும். அப்ப ஒரு மனிதனை இந்த உலகத்திலே பாவ கயிறுகள் கட்டப்பட்டிருக்கிறது.
இந்த பாவ கயிறுகளை கட்டப்படுவதற்கு விடுதலையாக்க ஒருவர் வேண்டும். அதை விடுதலையாக்குவதற்கு ஒருவன் கயிறுகளிலே கட்டப்பட்டிருந்தால் அவனை எளிதாக ஒருத்தர் போய் விடுவிக்க முடியாது. ஒருவனை அதை விடுதலையாக்கணும்னா அவன் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுக்கான காரணத்தை தெரிவிக்கப்பட்டு அதற்கு சன்மானம் கொடுத்து அவனை விடுதலையாக்க வேண்டும். அதே போலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர்களை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து விடுதலை கொண்டு செய்வதற்கு வானத்திலிருந்து இறங்கி வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அங்கவே அடிக்கப்பட்டு நிலைக்கால்களின் வீடுகளிலே ரத்தத்தை பூச வைத்து அவர்களை அங்கே பாதுகாத்து அங்கிருந்து பத்திரமாய் அழைத்து செல்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக சொல்லுங்க, சொல்லி முடிங்க, அடிக்கப்பட்டாரே. அந்த பஸ்கா தாங்க வானத்திலிருந்து இறங்கி வந்தார் எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுவிக்கும்படியாக. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வார்த்தை உன்னை அடிமைத்தனமாகிய வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தவர் நானே என்று இருக்கிறது. இந்த நானே என்ற சொல் வேற எங்கேயாவது புதிய ஏற்பாட்டிலே சொல்லுங்க பார்ப்போம். நானே, நல்ல சரியான வார்த்தை, நானே. ஆமாங்க, அவருக்கு மட்டும்தாங்க நானே இருக்குது பைபிள்ல, வேற எவருக்கும் நானே கிடையாது. வேற எவரும் ரட்சிக்கவும் வரல. அதனால்தான் பைபிள் சொல்லியிருக்கிறது, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பா, நானே நல்ல மைப்பன், நானே வழியும் சத்தியமும். ஆமாங்க, அந்த நானே உடைய ஆண்டவர் தான் எகிப்திலே இறங்கி அங்கே படுகிற உபத்திரங்களை பார்த்து அவர்களை விடுவித்து, நானே உங்களை எகிப்தின் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து வந்தவர். புதிய ஏற்பாட்டிலே இந்த எகிப்து எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? வாசிக்க கேட்ட யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா படிக்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாம். யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? எகிப்து என்பது பாவத்தின் வீடாக சித்தரிக்கப்படுகிறது. என்ன வீடு? சொல்லுங்க சத்தமா, பாவத்தின் வீடு. அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நீங்கள் இன்னும் விடுதலை ஆகவில்லை, கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அப்பொழுது இந்த யூதர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் யாருக்கும் அடிமையாக கட்டப்படவில்லை, நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லவே இல்லை. 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. ஆனா இயேசுவிடத்தில் என்ன சொல்றாங்க? நாங்க யாருக்கும் அடிமையாகவில்லை. அப்ப ஆண்டவர் புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு சொல்லுங்க அடிமையாக கட்டப்படுகிறான். இந்த கால வேளையில் இந்த பரிசுத்த ஆலயத்தில் யாராவது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் எகிப்தின் அடிமைத்தனத்தின் வீட்டை போல் உள்ளே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதிலிருந்து விடுதலை செய்ய பஸ்காவாகிய கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். ஆகவேதான் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? பவுல் தன்னுடைய அனுபவத்தை புலம்பலாக புலம்புகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். எல்லாரும் ரோமர் 7ஆம் அதிகாரத்திற்குள் வாருங்கள். அங்கே தன்னுடைய புலம்பலை எப்படி புலம்புகிறார் பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 13 அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படி அப்படி ஆயிற்று. நன்மை செய்யணும், நான் ரொம்ப முயற்சி பண்ணுகிறேன், என்னால் என்ன செய்ய முடியல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா எனக்குள் இருக்கிற பாவம் நன்மை செய்யாதபடிக்கு அதை தடுக்கப்படுகிறது என்று சொல்கிறார். எகிப்தின் அடிமைத்தன வீடாகிய பாவத்துக்குள் வாழ்ந்திருந்தால்
எவருக்கும் நன்மை செய்ய முடியாது. அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 17ஆம் வசனம், சேர்ந்து படிக்கலாம். ரோமர் 7:17. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அறிந்து கொள்ளுங்கள், நம்ம எல்லாரும் ஏற்கனவே நல்லவர்கள் தான், ஏற்கனவே எல்லா குணாதிசயங்களும் உடையவர்கள் தான். ஆனா உள்ள இருக்கிற பாவ குணம் நம்ம என்ன செய்கிறது தெரியுமா? எகிப்தின் அடிமைத்தன வீட்டை போல ஆக்கி விடுகிறது. அவங்க சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க தாங்க, ஆனா என்னமோ தெரியல, இக்கெல்லாம் போடுறாங்க. எதுக்கு? அதுல பாவம் குடிக்கொண்டு விடுகிறது. பவுல் அதைதான் புலம்புகிறார். என்ன புலம்புகிறார்? நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், நன்மை செய்ய முடியல. எதற்கு? பாவம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் தான் பின்னால சொல்கிறார் பாருங்கள், அங்கே படிக்கிறோம் 24ஆம் வசனம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை நான் கட்டியிருக்கப்பட்டிருக்கிறேன். எதுல? பாவத்துல. இதுல இருந்து கட்டமைப்பது யார்? தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியிலே ஒருவேளை நீங்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியோட வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே இளம் தலைமுறையினரை நோக்கி பாருங்கள். இளம் தலைமுறை இன்னைக்கு எதிலே கட்டப்பட்டிருக்கிறது? எது நுகத்திலே கட்டப்பட்டிருக்கிற நுகம் அவர்களுக்கு எது? நல்லவங்க தான், படிப்புல கட்டிக்காரன், அப்பா அம்மாவுக்கு நல்ல செல்ல பிள்ளை, சபைக்கு செல்லவில்லை, எல்லாம் நல்லதுதான். ஆனா உள்ளுக்குள்ள எது கட்டப்பட்டிருக்கிறது என்று நம்ம கண்களுக்கு தெரியவே தெரியாது. உள்ளே என்ன குணம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. பவுல் சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன் ஐயா, இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து யார் என்னை சொல்லுங்க விடுதலை ஆக்குவார். எமில் ஜெபசிங் அண்ணன் இதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை, நல்ல கவனிகள், இறையிலிருந்து விளக்கப்படுத்திருக்கிறார்கள். இந்த நிர்பந்தமான மனுஷன் என்ற வார்த்தை ஒரு கிரேக்க பதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. அது என்ன வார்த்தை தெரியுமா? ரோமர்களினுடைய டாப் 10 பனிஷ்மெண்ட், 10 கொடிதான தண்டனைகளில் இந்த நிர்பந்தமான மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை 3வது தண்டனை. ஒரு மனுஷன் குற்றவாளி என்று சொன்னால் அவனுடைய சரீரத்துல பாவம் செய்தவனுக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய காலகட்டங்களில் தூக்கு தண்டனை கொடுக்கிறாங்க, அதுதான் உச்ச தண்டனை. அதன் பிற்பாடு கடுங்காவல், அதன் பிற்பாடு அது ஆயுள் தண்டனை, இப்படிலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ரோமர்களுடைய தண்டனை கொடுமையானது. போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் 10 பனிஷ்மெண்ட் இன் ரோமன் எம்பரர் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லுகிற காரியம் வரும். ஒரு மனிதனுக்கு குற்றவாளி என்று தீர்த்தால் அந்த குற்றவாளியினுடைய சரீரத்தில் செத்து போன சடலத்தை கட்டி விடுவார்கள். உயிரோடு இருக்கிற சரீரம் செத்து போன சடலம், அவன் தூக்கி கொண்டு தெருவில் போகணும். செத்து போன சடலத்தில் இருக்கிற புழுக்கள் உயிரோடு இருக்கிற சடலத்தை தின்ன ஆரம்பிக்கும். பாவத்தின் அகோரம் அதுதான் உச்சம். அப்பொழுதுதான் பவுல் சொல்கிறார், நானும் என் சரீரத்தோடு சாக போகிற மனுஷன், அப்படிப்பட்ட பாவம் எனக்குள் ஆட்கொண்டிருக்கிறது, ஆனால் என்னை யார் விடுதலை ஆக்குவோம்? அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் பாவம் என்றால் சின்ன வயசுல சொல்லிக் கொடுப்பாங்க, இன்றைக்கு சண்டை கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பாவத்தோடு விளையாடாதா என்று சொல்லுவார்கள், சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பார்கள், நெருப்போடு விளையாடாதா என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லுங்க சத்தமா. ஐயா, நீங்க தான் சின்ன பிள்ளைகளுக்கு அடுத்தது முன்காட்டி. வருங்கால சந்ததிகளை சரியா நடத்தலன்னா அந்த சந்ததிகள் மேலோங்கி வராது. ஆகவே தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த சந்ததிகளுக்கு நிர்பந்தமான மனுஷன் என்னன்னே சரியாது சொல்லிக் கொடுக்கிறோம். பாவம் நெருப்போடு விளையாடுகிறது. அப்படி என்றால் செத்து போன சரீரத்தோடு உயிரோடு இருக்கிற சரீரத்தை கட்டிவிட்டால் என்ன நடக்கும்? செத்து போன சடலத்தோடு உயிரோடு இருக்கிற சடலமும் செத்து போகும். ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம்
சொல்லுங்க சத்தமா, மரணம். இதில் விடுவிக்கும்படியாக தான் பவுல் விடுதலை பெற்றவுடன் 8ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். படிக்கலாம் எல்லாரும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து, சொல்லுங்க சத்தமா, விடுதலை ஆகிற்று. கண்டுபிடிச்சார். நாம் காணாமல் இருந்த விடுதலை ஆவதற்கு இவன் இயேசு கிறிஸ்துவினாலே என்னாக்கப்பட்டு விட்டேன், சொல்லுங்க, விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன். ஆகவேதான் இயேசு தன்னை விசுவாசித்த யூதர்களுக்கு பார்த்து சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். ஆமா, நீங்க யாருக்கு அடிமையாக சொல்லலையா? நீங்கள் இப்போ பாவத்தில் அடிமையாக இருந்தால், பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்ட நீங்கள் விடுதலை பெறணும்னா என்னால ஆக முடியும்? முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், எகிப்து என்பது புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாவத்தின் வீடு. உங்கள் வீடு எப்படி இருக்கிறது? ஒருவேளை அப்படி இருந்தால், குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்கள் சுட்டரிக்கப்பட்டு பரம கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுங்கள். இரண்டாவதாக இந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது அடிமை என்ற வார்த்தை இருக்கிறது, டுனாம், அதை டூலாஸ் என்று சொல்லிக் கொடுத்தேன். இரண்டாவது, இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு 7ஆம் நூற்றாண்டிலே அந்த வார்த்தை அப்படியே மாறுகிறது, சிறையிருப்பு என்று மாறுகிறது. எப்படி மாறுகிறது? சொல்லுங்க, சிறையிருப்பு என்று மாறுகிறது. அவங்க எங்க போனாங்க சிறையிருப்பாக? சொல்லுங்க, எகிப்துல அடிமைத்தனம், சிறையிருப்பாக எங்க போனாங்க? பாபிலோன். எங்க போனாங்க? பாபிலோன். எல்லாம் கவனிக்கணும். முதல்ல வார்த்தை டூலாஸ், அது அடிமை. அடுத்தது கேட்ச் பண்ணி கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க? பாபிலோன். அதனாலதான் அதுக்கு பெயர் கேட்ச் பண்ணி பிடிச்சு கொண்டு போறது. பைபிள்ல இருக்கிறது, நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலுக்குள்ள வந்து அழகான பெண்மணிகளையும் ஞானிகளையும் அழகான உயர்குடி மக்கள் எல்லாரையும் சிறையிருப்பாக எங்க கொண்டு போய்விட்டாரு? சொல்லுங்க, பாபிலோன். வேத புத்தகத்தில் பாபிலோனை பற்றி சொல்லிய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே பாபிலோனை கட்டின நேபுகாத்நேச்சார் சொல்கிறார், நான் கட்டின மகா பெரிய, சொல்லுங்க, பாபிலோன். நான் கட்டின மகா பெரிய பாபிலோன். இது எதை குறிக்கிறது தெரியுமா? பாபிலோன் என்பது பாவத்தின் சிறையிருப்பை குறிக்கிறது. நல்ல கவனிங்கள். அடிமைத்தனத்தையும் அதை நான் சொன்னேன். அது வேத புத்தகத்தில் அடிமை என்ற வார்த்தை இருக்கிறது. இப்போ சிறையிருப்பு என்ற வார்த்தையையும் மறுபடியும் வேதம் சொல்கிறது, அதே வார்த்தையை பயன்படுத்துகிறது. அதனால்தான் சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் இப்படி படிக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். சகரியா 2:7. பழைய ஏற்பாடு பக்கம் 1093. சேர்ந்து படிக்கலாம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுதலையாக்கிக் கொள். அதனால்தான் அதே சகரியாவிலே படிக்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளை. சிறைனானது அடைக்கப்பட்டாச்சு. எங்க? ஜெயிலுக்குள்ள. இப்ப அவங்க 70 வருஷம் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? சொல்லுங்க, அடிமைத்தனமாக எத்தனை வருஷம் இருந்தாங்க? சொல்லுங்க, 430 வருஷம் எங்க? எகிப்துல. இப்ப பாபிலோனில் எத்தனை வருஷம் உட்கார்ந்து இருக்கிறாங்க? 70 வருஷம். எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க? சிறை கைதிகளை போல. கவனியுங்கள். இந்த பாபிலோனை பற்றி பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல பயங்கரமா சொல்லியிருக்கு. பாபிலோன் என்றால் என்ன? படிக்கலாம் எல்லாரும். எபிரேயர் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அங்கே நாம் படிக்கிறோம், சேர்ந்து படிக்கலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும்
இருந்துச்சுன்னா பாபிலோ. 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். 18ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 18:2. அவள் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளே. அத வீடுன்னு சொல்றாரு. எகிப்த பாபிலோன் என்ன சொல்றாரு? கூடுன்னு சொல்றாரு. நல்ல கவனிங்கள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடு எகிப்தின் வீட்டில் போல் இருக்கிறதா, பாபிலோனில் இருக்கிற கூடை போல் இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, முதலாவது பாபிலோனில் குடியிருக்கிற சீயோனின் குமாரத்திய உன்னை என்ன செய்ய? விடுதலையாக்கிக்கொள். அப்பொழுது என்ன உண்டாகும்? மகிமையும் உண்டாகும். இந்த நாடின் காலவெளியிலே மறுபடியும் சொல்கிறேன், அடிமைத்தனமும் சிறையிருப்பும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள்ளாகவும் சிறையிருப்புக்குள்ளாகவும் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பது உருவகம். அதனால இன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டுக்கு போனீங்கன்னா எங்கேயும் பால் ஓடல, தேனும் ஆறாக ஓடல. ஆனால் ஆண்டவர் கொடுத்தது என்னது சொல்லுங்க? உருவகம். ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அதே போலதான் பரம கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பாபிலோனின் கூடை போல இருக்கிற குட்டியிலிருந்து வெளியே ஆண்டவர் நன்மை அழைப்பிக்கிறார். அதை நான் பவுல் அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறார் தெரியுமா? படிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அவர் சொல்கிற வார்த்தையை மறுபடி படித்தால் நாம் புரிந்து கொள்வோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 23ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை முதலாவது அழைக்கப்பட்டு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? என்னை சிறையாக்கி வைத்திருக்கிறது. அதைதான் பிலமோனின் வாழ்க்கையிலே படிக்கிறோம். பிலமோன் எத்தனை பேருக்கு படிச்சிருப்பீங்க எனக்கு தெரியல. ஆண்கள் எத்தனை பேர் வாசித்திருப்பீங்க எனக்கு தெரியல. பவுல் எழுதின நிருபங்களில் சிறிய நிருபம் தான் என்னது? பிலமோன். பிலமோன் ஒரு ஐஸ்வர்யவான். அந்த பிலமோனின் வீட்டிலே அடிமையாக இருந்தவன் தான் ஒனேசிமு. இந்த ஒனேசிமு அவருடைய வீட்டில் இருந்து பணத்தை திருக்கிட்டு போயிட்டாரு. அந்த ரோம சட்டத்தின்படி அடிமையானவன் பணத்தை திருடினால் அவனுக்கு ஜெயில் தண்டனை. கட்டப்பட்டிருக்கிற மனிதர்களோடு கட்டப்பட வேண்டும். அவ்வளவு கொடிய தண்டனை. பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிறார். இந்த ஒனேசிமுவோ பாவத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறார். கவனிங்கள், பவுல் சொல்கிறார், நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு. அவரும் அடிமை. பவுல் அடிமை இல்லை, சுவிசேஷத்தின் நிமித்தம் ஜெயிலுக்குள் இருக்கிறார். இந்த ஒனேசிமு பாவத்தின் நிமித்தம் ஜெயிலுக்குள் இருக்கிறார். இப்போ பவுல் ரெக்கமெண்ட் கடிதம் எழுதுகிறார். என்ன ரெக்கமெண்ட் கடிதம்? பாவத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற ஒனேசிமுவுக்காக அவன் என்ன பணம் அவனிடத்துல திருடினாரோ அதை ஏன் கணக்கில் வச்சுக்கொள்ளும். நான் சன்மானம் கொடுத்து அவனை உனக்கு பதிலாக நான் வைத்துக் கொள்கிறேன். என்ன அழகாக எழுதுகிறார். படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு. பவுல் திருமணமாகவில்லை, அவருக்கு குடும்பம் கிடையாது. சிறைச்சாலைக்குள் இருந்து ஒரு மகனை பெற்றிருக்கிறார். அவர் பெயர் தான் என்னது சொல்லுங்க? ஒனேசிமு. இவன் எழுதுகிறார், அவனுக்கு சன்மானம் கொடுக்க அவனிடத்துல பணம் இல்லை, நான் பணம் தருகிறேன், என் கணக்கில் அதை வைத்துக் கொண்டு அவனை சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாக்கி அவனை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவன இந்த பூமியிலே நம்ம எல்லாரையும் பாவ சிறைச்சாலைக்குள்ளே கிடக்கிற நம்மை கர்த்தர் தன் சன்மானமாகிய தன் ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தபடியினால் சிறையாக்கப்பட்டிருக்கிற நாம்
கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட நாம் சுதந்திரமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நடந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய 150 வருஷ வரலாற்றை படித்து பாருங்கள். இந்த நாசரேத் பகுதியில் இருக்கிற பெயருக்கு சன்பாத் என்று பெயர். உங்களுடைய மூக்குப்பொறிக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. நாசரேத்துக்கு முன்பதாகவே இது கிறிஸ்தவ கிராமமாக மாறி இருக்கிறது. இதனுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? நாம ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம். யாருக்கு? உயர்குடி மக்களுக்கு. ஆண்கள் வேஷ்டி உடுக்க முடியாது, மூச்சு மீச வைக்க முடியாது, இடுப்புல துண்ட கட்டணும். நம்முடைய நிழல் எதிரிகளுக்கு புறப்படக்கூடாது. உயர்குடி மக்கள் நம்முடைய நிழலை பட்டால் தீட்டல் ஓடி போவார்கள். அப்படிப்பட்ட சிறை கைதிகளைப் போல இதே மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாரையும் தன் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாரையும் சுதந்திரமாக்கி விடுதலை கொடுத்தபடியினால் நீங்களும் நான் இந்த இடத்திலே இருக்கிறோம். வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, முதலாவது சொல்லிக் கொடுத்தேன். எகிப்தின் அடிமைத்தன வீடு பாவத்தின் அடையாளம். இரண்டாவது பாபிலோனிய சிறையிருப்பின் வீடு அடுத்த பாவத்தின் அடையாளம். மூன்றாவதாக பவுல் சொல்கிறார். சொல்லி நான் சீக்கிரமாக நிறைவு செய்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சேர்ந்து படிக்கலாம். கலாத்தியர் 4:3. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அதை கவனிங்கள். பவுல் எழுதுகிற வார்த்தை மூணுமே வீடு, தேசம், உலகம் என்று சொல்கிறார். எகிப்து எதை சொல்கிறார்? வீடு என்றும். பாபிலோன் என்ன சொல்கிறார்? கூடு என்றும். இப்போ சொல்கிறார் உலகத்தின் வழிபாடை ஒரு காட்சி கொடுக்கிறார். நீங்க எல்லாம் முந்தைய காலத்தில் எப்படி இருந்தீங்க? உலகத்தின் வழிபாடு என்னது? சொல்லுங்க. வழிபாடு என்னது? உலகத்தின் வழிபாட்டுக்கு ஆராதனை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ காலம் நிறைவேறின பொழுது இயேசுவை உலகத்திற்கு அனுப்பின ஆண்டவர் அவர் வழியாக விடுதலை கொடுத்தார் என்று எழுதுகிறார். நான் நிறைவுக்கு வரப்போகிறேன். உலகத்தின் வழிபாடுகள் உங்களை இன்றைக்கும் அடிமைப்படுத்தி இருக்கிறதா? ஐயா, உலகத்தின் வழிபாடுனா என்ன? நீங்க கேட்கலாம். உலகத்தின் வழிபாடு சிற்றின்பம். உலகத்தின் வழிபாடு என்ன? ஆசை. உலகத்தின் வழிபாடு என்ன? மாம்சத்தின் இச்சைகள். உலகத்தின் வழிபாடு என்ன? இன்னும் சொல்ல போனா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் பட்டியலிடுகிறாரே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் அழகாக பட்டியல் கொடுக்கிறார். வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம், விக்கிரகாராதனை பட்டியல் போட்டு சொல்வார். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று முன்னே நான் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன். 2 முறை சொல்றேன். அப்ப பரம கானானுக்குள்ள போனோம்னா இந்த உலகத்தின் வழிபாடுகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அடிமைத்தனத்தோடு இருந்தால் பாடும் தேர்வு ஓடுகிற தேசத்திற்குள் போக முடியாது. உலகத்தின் அடிபாடுகளுக்கு நாம் அடிமைப்பட்டிருந்தால் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதை நான் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். வாசித்து நிறைவு செய்வோம். ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்குள் வாருங்கள். அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை, ஒரு மனிதன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றால் அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை மிக தெளிவாக எழுதுகிறார். படிக்கலாம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவன். யாருக்கு நம்ம எல்லாரும் அடிமை? சொல்லுங்க சத்தம். யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். முடிவோ முடிவோ சத்தமா சொல்ல முடிவோ பாடும் தேவன் போடுகிற பரம கானான் தேசம். இந்த தேசத்துக்கு போறதுக்கான இவ்வளவு பாடுபடும். எல்லாரும் சொல்றோம்ல, கண்ணை மூடனா நான் எங்க போனோம்? எங்க போனோம்? நித்திய ஜீவன். அப்ப நம்ம எல்லாரும் வரைக்கு போனோம்னா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
ஒரு நிமிடம் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை, எகிப்தின் அடிமைத்தன வீடு என்னிடத்தில் இருக்கும் என்றால் எடுத்து போடும். பாபிலோனிய சிறையிருப்பு இருக்கும் என்றால் எடுத்து போடும். உலகத்தின் வழிபாடுகள் என்னை அடிமைப்படுத்தி இருந்தால் அதை விட்டு நீக்கி போடும். பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலனை பெற்றுக்கொள்ளவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும் கிருபை தாரும் என்று கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஆண்டவரே, எகிப்தின் அடிமைத்தன வீட்டை விட்டு எங்களை அகற்றிடும். பாபிலோனிய சிறையிருப்பையும் மாற்றும். உலகத்தின் வழிபாடுகளில் இருந்தும் எங்களை விடுதலை பெற்று பரிசுத்தமான நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்